நீ பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மனம் சாரல் வீசுதடா நீ நின்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடா அடுத்தொலைவில் இருந்த நீங்களா என்ன இந்த ராத்திரியில ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன இல்ல உன் கூட போடா வெளியில. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா போடா. நீ என்னங்க பண்ற? இல்ல அதுக்கு என்ன, நான் மீனோட காசை வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிற? என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தனா உன் கையை காலை உடைச்சு போட்டுரும். போடா போய்ங்க. ஐயோ அவனை இன்னும் 2 அடி அடிக்க வேண்டியதானே. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஊருக்கு வந்த பயில்வான வரவேற்கிறேன். ஏய் மாலை போடு. வந்துட்டேன். இந்தாங்க. ஐயோ என்னாச்சு? போடுறா வெளியே. யார் அவன் மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம வெடிய போட்டது? நீங்க? நான் தான் பயில்வானு. அப்பாவா? அவன் என் அசிஸ்டன்ட். அந்த மாலை எடுத்து இங்க போடுறா. ஒரு நிமிஷம் தலையை குடிங்க. இதுக்கு அடிக்கிறான். யாருங்க இவரு? போட்டாலும் அடிக்கிறாரு, எடுத்தாலும் அடிக்கிறாரு. அதுதான் பயில்வான்களுக்கு வழக்கம். நீ அந்த பூவை போடு. அடிக்க மாட்டல. போடுற விட்டு. உங்க பேர் என்ன? என் பேரு தமயந்தி. பயில்வான் உங்களோட பேர் என்ன? ஒலிம்பியன் போத நல்பச்சன். ஒலிம்பியன் போது அல்பமா இருக்கா? வாய மூடிட்டு இருக்கா கம்னாட்டி. அவர் பேரை கேட்ட தெரியாதா? அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒலிம்பிக்ல விளையாடி இருக்கீங்களா? நீ யாரா? என் பேர் கண்ணாயிரம், பேங்க் செக்ரட்டரியா இருக்கேன். அப்ப என்ன யாரியா? கரெக்டா சொல்லணும்னா ஏமாத்துறவங்க. அதுதான் அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடா? ஐயோ பயில்வானே, மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் இவன். அப்படின்னா போடா அந்த பக்கம். அவன் திரும்பி வந்த கதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப பசிக்குது. ஒண்ணு பண்ணலாம், நீ இவரை உன் வீட்டுக்கு கூட்டு போ. ஐயோ என் வீட்டுக்கு. அது கரெக்ட் தான். ஐயோ ஆஹா, இவர்தான் உன்னோட கடன் அடைக்க வந்து சண்டை போடுறவரா? இங்க பாருங்கம்மா, சண்டை போடுறவல்ல, பைல்வான் பைல்வான். அம்மா இந்த பயில்மேன்னா குஸ்தி போடுறவங்க. அப்படியா? சரி வந்து உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுங்க. அம்மா ஃபுட்னா சோறு சாப்பாடு. காசு எதுனா வேணுமா? காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்களுக்காக வந்து குஸ்தி போடுறவர்கிட்ட கஞ்சிக்கு காசு வாங்கலாமா? இது பழைய கஞ்சியா? அத நான் ஏன் சாப்பிடாது? எடுத்துட்டு வரட்டா அசிஸ்டன்ட்? ஏய் நான் இங்க இருந்து போறேன்டா. நில்லுங்க. பழைய கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க குடிக்கிறேன். வேண்டாம், நம்ம ஹோட்டல்ல போய் நல்ல ஃபுட் சாப்பிடலாம். எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். வேணாம் பயில்மேன், நான் உங்களுக்கு ஹோட்டல்ல நல்ல ஃபுட் வாங்கி எனக்கு தரேன். பழைய கஞ்சியே போதும். இது பழைய கஞ்சி. பழைய கஞ்சில பூசு வேற இருக்குதா? பழைய கஞ்சி குஸ்திக்கு ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்ல வயித்துக்கும் நல்லது. குஸ்திக்கு அஸ்திக்கு எல்லாம் நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன் வாங்க. வேண்டாம், எனக்கு பழைய கஞ்சி போதும். வேண்டாம், உங்களுக்கு எனக்கு நல்லது பழைய கஞ்சி தான் வேணும். அவர் கூட நல்லா கோழி பிரியாணி சாப்பிட பார்த்தேன். இது அப்பாசாமி. யாருக்கு? யாருக்கும் இல்ல, பேரு குஸ்தி மாஸ்டர். நீலகண்டனோட கடனை கழிக்கணும். என் மானத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். இந்த ஊர்க்காரர் இல்ல, செங்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து? இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற எங்கேயும் எந்த வசதியும் இல்ல. இங்க இருந்தா நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க. ஓடுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ நிறைய இடம் இருக்குல்ல. நீ சொல்லி நான் தட்டுவேன்னு நினைக்கிறியா? இருந்தாலும் என் மகன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. துரியோதனா,
என்னப்பா கூப்பிட்டீங்களா? துரியோதன, இவர் பேர் அப்பச்சன், பயில்வானா. இங்க எல்லாம் நான் கேட்டேன்ப்பா. இவரை இங்க தங்க வைக்கலாம்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா அது என் படிப்பெல்லாம் பாதிச்சிருக்கூடாது. நீங்க பாக்குறது வெறும் உருவம் தான், பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான். பயில்வான் எலக்ட்ரிக் எஸ்தப்பா இல்ல, அவர் பேர. அவர் குஸ்தியை நான் பார்த்துருக்கேன். அவர் உடம்பு எப்படி இருக்கும்? அவர் உடம்ப பார்த்தாலே பயம் தானா வரும். என்னோட தாத்தாங்கிறதுக்காக சொல்லல, அவர் உண்மையிலே பெரிய பயில்வான். அவர் வாழ்க்கையிலே 2 முறை தான் களத்துல இறங்கி இருக்காரு. 3வது வாட்டி மறந்துட்டாரு. இனி அந்த பாரம்பரியத்தை நானாச்சும் நிலைநிறுத்துறேன். புரியல, என்ன பண்ணுவீங்க? நான் நிலைநிறுத்துவேன். இவர் ஒரு சாதாரண குஸ்திக்காரன் இல்ல, நல்லா படிச்சிருக்காரு, இலக்கியம் எல்லாம் கூட தெரியும். உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாரு. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. ஆமா, குஸ்தி வாத்தியாருக்கு எப்படி இலக்கியம்? கொஞ்சம் நிப்பாட்றியா? பயில்வான்கிறதுனால மத்த விஷயத்துல ஞானம் இருக்காதுன்னு நினைக்காது. 5 நாளோ 10 நாளோ இங்கே இருக்கட்டும், தங்கிக்கிட்டோம். சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அத தனியா வேற சொல்லணுமா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல. மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் தூங்கும் போது எதுவுமே போட மாட்டேன். மசூல்ஸுக்கு அது நல்லதே இல்ல. வரட்டுமா? வீட்ல யாரும் இல்லையா? யாரு நீங்க? பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தேன், அப்போ யாருன்னு தெரியலையே. சகர் பேங்க்ல மேனேஜர் தெரியுமா? ஆமா, ராமேந்திரன் நாயர். நல்லா ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. அந்த மேனேஜர் தான்டா. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு லோன் கொடுக்கும்போது இதோ இந்த மாதிரி 120 கிலோ இருந்தேன். உனக்கு கொடுத்த லோனை திருப்பி வாங்க முடியாதுங்கிறதுனால இழைச்சு இப்ப 22 கிலோ வந்துட்டான்டா. நீ அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் நான் உனக்கு லோனு கொடுத்தேன்டா. அப்ப சொல்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன். உனக்கு இன்னும் டைம் வேணுமா? இதுக்கப்புறமும் டைம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லடா. இப்பதான் என்னோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு குஸ்தி மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த காசு கிடைச்சதும் நான் பேங்க்ல வந்து அது அடைச்சது. வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுடா. நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நீ கட்டலன்னு வச்சுக்க, இந்த வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவேன். நாளைக்கே இந்த கடனை நான் அடைக்கணும்னா நான் வேற ஒரு பேங்க்குக்கு தான் போய் நிக்கணும். லோன் எடுக்க தானே? திருடுறதுக்கு. நான் திருடன் ஆகணுமா? நீ என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு மட்டும் எனக்கு பணம் வரலன்னு வை. இந்த வீடு உன்னதுல ஞாபகம் வச்சுக்க. நீ வாயா. அட கடவுளே, என்ன சோதனை இதெல்லாம். காசு ரெடி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க.
நீங்க ஒரு 6000 ரூபாய் பணம் தரீங்களா? 6000 ரூபாயா? நீ என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளோ காசு கிடைக்கலனா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். நிஜமா சொல்றியா? முதலாளி, இங்க இருக்கிற மரத்து மேல சத்தியமா சொல்றேன். என்ன ஆனாலும் இந்த கண்டிஷன்ல உன்னை சாக விடவும் முடியாது. காசு தரலான்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. காசு கிடைக்கலனா என்னோட பணம் கோயில் குளத்துல தான் மிதக்கும். அது எப்படிடா? தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் கோவில் குளத்துல பணம் மிதக்கும்? முதலாளி, இந்த காசை பேங்க்ல கொடுக்கணும். அடைக்கலனா என்னோட வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். சத்தியமாவா நீ சொல்ற? ஆமா. அப்படின்னா காசு தரேன். முதலாளி, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. இந்தாங்க நகை. ஐயோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு காசும் வேண்டாம். ஐயோ, இப்போ இது புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. டே நீலா, இந்த நகையை வாங்கிட்டு தான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் முதலாளி. நீங்க எனக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க. என்னோட நிம்மதிக்காக கேட்குறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. குஸ்தி போட்டிக்கு அப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வித்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அருணா கயிறை யார்கிட்ட கொடுத்தீங்க? கடையில கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப எங்க போய் வித்தீங்கன்னு சொல்லுங்க. விக்கல. முதலாளி கிட்ட அடமானம் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்னோட அருணா கயிறு வேணும். அது கிடைக்காது சாவித்ரி. ஏன் கிடைக்காது? அந்த காசை நான் பேங்க்ல போய் கொடுத்துட்டேன். பேங்க்லயா? பேங்க் கடன் அடைக்கலனா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்ப வீடு அடமானம் வச்சு கடன் வாங்கிருக்கீங்களா? காசு இல்லாத நேரத்துல. இதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன யாருக்காச்சும் அடகு வைங்க. இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத சாவித்ரி. அந்த அருணா கயிறு அடகு வச்சது என்ன நீங்க அடகு வச்ச மாதிரி தான். அந்த அருணா கயிறு பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சாவித்ரி. அது வேண்டாம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத. ஏதேதோ பேசுறாங்க. எப்படி பேசாம இருப்பாங்க? ஊர்க்காரவங்க கிட்ட நீங்க வாங்கி வச்ச கடனை கேட்காம இருப்பாங்களா? அத பத்திலாம் இல்ல. வேற? நீ நல்லா யோசிச்சு பாரு. யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ஆமா, அந்த பைல்வான் ஓ மூஞ்ச பார்க்கும்போது அந்த ஆள் மூஞ்ச மாறிடுச்சுன்னு, அப்புறம் நீ கூட ஒரு மாதிரி பார்த்தன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதனால அவங்களுக்கு என்ன? அப்ப அந்த ஆள் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? நாங்க ஒரே ஊரு. அது எனக்கு தேவையில்ல. உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? ஆமா, நான் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பந்தமும் எங்களுக்குள்ள இல்ல. அப்ப இந்த ஊருக்காரங்க சொல்றது நெருப்பு இல்லாம புகையாது சாவித்ரி. அப்போ சொந்த பொண்டாட்டியை விட உங்களுக்கு இந்த ஊரு சொல்றதா முக்கியமா? வறுமையில கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இப்ப சந்தேகம் வரையா? நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமான அருணா கயிறையும் சேர்த்து